வணக்கம். நான் தமிழக வாழ்மை கட்சியினுடைய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற வேட்பாளர். என்னுடைய பேர் பி. கண்ணன். நான் களத்துல தொடர்ந்து தேர்தல் பணியை ஆரம்பிச்சு மக்களிடம் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முதற்கட்டமா என்னுடைய பணியை அனைத்து கிராமங்களிலும் தேர்தல் வாக்கு சேகரிப்பை முடித்துவிட்டு அடுத்த கட்ட பணிக்கான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கேன். இப்ப மக்கள்கிட்ட நான் இந்த தேர்தலுக்கு சில என்னுடைய சைடிலிருந்து என்னுடைய எதிர் வேட்பாளர், மாற்று வேட்பாளர்கள் அவர்களுடைய இருக்கிற குறைகளும் நான் அதை எந்த விதத்தில் மாற்ற வேண்டும் என்பதை நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் என்னுடைய பிரதான எதிரியா இல்லை என்னுடைய பிரதான போட்டியாளரா என்னுடைய பிரதான கட்சியா பார்க்கறது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கறவங்க. அதுக்கான அமைச்சருடைய சொந்த தொகுதி. அமைச்சர் தொடர்ந்து இந்த பகுதியில் 25 ஆண்டுகள் களம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஒரு முறை மட்டும்தான் அவர் வந்ததுல இங்க அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால அவர் இந்த தொகுதியை தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த தொகுதி. ஆனா தொகுதியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததை தவிர மக்களை எந்த விதத்திலும் திருப்தியா வச்சிருந்த அப்படிங்கிறத நான் களத்துல போற இடத்துல பாக்குறேன். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் தொடர்ந்து மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு 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 பகுதியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல நான் குறிஞ்சி பாடுவது வள்ளலார் வாழ்ந்தமன் வடலூர். அந்த பகுதியில வள்ளலாருடைய சமவெளி அங்க சர்வதேச மையம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு இதை எடுத்தாங்க. அங்க சர்வதேச மையம் அமைப்பதுல மக்களுக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அதை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த மக்களுடைய கருத்துக்கள்ல பெரிய அளவுல அவர் முரண்பட்டுட்டாங்க இந்த அரசாங்கம். ஏன்னா அது அந்த பகுதி மக்களுடைய எந்த விதமான அடிப்படை ஒரு கருத்து கேட்பும் இல்லாம அவங்க அங்க அதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடற்கரை பறிச்சு அதை அந்த ஊர் மக்கள் தடுத்து அது பிரச்சனையாகி திரும்ப அவர்கள் எல்லாம் வழக்கு போடப்பட்டு நீதிமன்றத்துல போய் பிணை பெற்று திரும்பி இருக்காங்க. அந்த மக்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் அங்க இருக்கிற மக்களுடைய பெரிய கோபத்துக்கு ஆளான அமைச்சர் அந்த பகுதியில கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எனக்கு மிகப்பெரிய சாதகமா இருக்கு. ஏன்னா அன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய பொதுக்குழுவிலேயே செயற்குழுவிலேயே நாங்க அதுக்கான எதிரான ஒரு தீர்மானம் அன்றைய நிலையிலே அதை அறிவிச்சு ஒரு தீர்மானம் வாசித்து அதை அரசுக்கு தெரிய வச்சோம். அதே மாதிரி மக்கள் மன்றத்தையும் அதை எடுத்துட்டு போனோம். அதை இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்துல முன்வைக்கிறோம். இப்ப நாங்க அதுல ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். எங்களுக்கு சமவெளி பகுதியில சர்வதேச மையம் அமைவதில்லை எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அமைக்கலாம். அது அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அது எங்கு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பது இருக்கு. அது அந்த மக்களுடைய கருத்துக்கு அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்க கடுமையா அதை எதிர்க்கிறோம். அந்த மக்களுடைய கருத்து இல்லாம அதை அமைக்கக்கூடாதுன்னு. அதனால மக்கள் அந்த பகுதி மக்கள் முழுவதும் இதே கருத்து எங்களோட தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னொரு பகுதின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதின்னு சொல்லுவோம் நாங்க. இங்க அந்த சீசோர் ஏரியா கடற்கரை சார்ந்து இருக்கிற பகுதி நடுக்குட்டி, நெச்சிக்காடு, தியாகவல்லி அப்படி அந்த கிராமங்கள் முழுவதும் அந்த பகுதி பிளஸ் அது பக்கத்துல சிப்காடு இண்டஸ்ட்ரி இருக்கிற காரக்காடு, குடிக்காடு, ஈச்சங்காடு, பிள்ளையார்மேடு அப்படின்ற பச்சாங்குப்பம் அப்படி இருக்கிற அந்த பகுதி இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சிப்காட்ல இருக்கிற கெமிக்கல் கம்பெனியால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தொடர்ந்து இந்த கம்பெனி இந்த பகுதியில நிறைய நச்சு கலந்த வாயுக்களை வெளியேற்றுது. அதே மாதிரி நிலத்தடி நீருக்கு அந்த பகுதியில் இருக்கிறத சரியான முறையான சுத்திகரிப்பு பண்ணாம நிலத்தடி நீர்ல போரை போட்டு அந்த கம்பெனி கலக்குது. அதுக்கான பல முறை நிறைய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த மனிதத்தன்மையின் மீது ஆர்வம் கொண்ட ஆர்வலர்கள் பிளஸ் இயற்கையின் மீது ரொம்ப பற்று கொண்டவர்கள் இதை கண்டிச்சு இதுக்கான ஆய்வறிக்கையெல்லாம் சமைப்பு பண்ணி நம்மளுடைய ஐஐடி பிளஸ் என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் இந்த பொல்யூஷன் சம்பந்தமான நிறைய அறிக்கைகளை கொடுத்திருக்கு. அது இந்த சிப்காடு பகுதி வாழ்வதற்கு மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிற நிலையில ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த பகுதியில மீண்டும் 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 தொடர்ந்து ஒரு மாதிரியான அதாவது ரெட் ஸ்டோன் கேட்டகரி உள்ள வரக்கூடிய கம்பெனிஸை மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல மற்றும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல விரட்டி அடிக்கப்பட்ட கம்பெனியை பார்த்து அடுத்து இந்த இடத்துல குப்பையை கொட்டுற கணக்கா இந்த மக்கள் தலையில குப்பையை கொட்டுற கணக்கா இந்த சிப்காட்ல போடுறாங்க. இதை மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல எழுத்து போராட்டம் பண்ணி கம்பெனியில பிரச்சனை பண்ணி சாலை மறியல் பண்ணி அதோட நாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சோம். சமீப காலங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிப்காட்டை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய அளவுல அதை நிலம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ மக்கள் அதுக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வச்சாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டமே அந்த நிலம் எடுக்கப்படும் பகுதியில் அமைக்கல. அது அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துட்டு வேற ஒரு ஊர்ல வச்சு தனக்கு தேவையானவர்களை அதுக்கு ஆதரவானவர்களை இந்த அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களோ அவங்கள வச்சு அவங்க கிட்ட அந்த கருத்தை கேட்டு அந்த கம்பெனியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு அந்த ஊர் மக்கள்
அழைப்பின் பேரில் தமிழக வாழ்வு கட்சியின் சார்பாக நான் என் தலைமையிலேயே போய் நின்று அந்த கூட்டத்தை நடத்த விடாம தடுத்து, இந்த கூட்டம் என்பது இந்த பகுதியில் நடக்கணும், அந்த மக்களுடைய முழு பாதுகாப்போடு அந்த மக்களோட தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முழு பாதுகாப்பையும் காவல்துறை கொடுத்து அரசாங்கம் அதற்கான அனுமதி அளித்து அந்த கூட்டத்தை நடத்தணும். அதற்கு பிறகு மக்களுடைய கருத்து கேளுங்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களை பொறுத்தல அந்த சிப்காட் அங்க இருக்கவே கூடாதுன்னு ஊர் மக்களுடைய கருத்து. ஆனா நாங்க சிப்காட் முதல்ல சிப்காட்டே வேணான்றோம், இருக்கிற கம்பெனியை நீங்க வேணான்றோம். நீங்க இன்னும் விரிவாக்கம் என்பது எங்களை திரும்ப தீர்மானி வைக்கும் ஒரு செயல்ன்றதால நாங்க அதை அன்னைய காலகட்டத்துல அந்த மக்களோட நினைத்த அதை எனக்கு இன்னைக்கு களத்துல எனக்கு மிகப்பெரிய ஆதரவு அந்த மக்கள் மத்தியில் இருக்கு. ரெண்டாவது மூன்றாவதா இந்த பக்கம் மலை பிரதேசம், அதாவது இங்க இருக்கிற கடலூரை சுற்றியுள்ள ஒரு சின்ன மலை கிராமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கண்ணாரப்பட்டியில ஆரம்பிச்சு நேரா ராமாபுரம், வைசோலப்பாளையம், அப்படியே வைசோலப்பாளையம், சாத்தங்குப்பம், அப்படி உள்ள போனீங்கன்னா வெளுங்கல்பட்டு, பத்தாங்குப்பம், வடுவூர்பட்டு வரைக்கும் இருக்கிற அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்க ஒரு 200 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு கவர்மெண்ட் இடம், அரசுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த 200 ஆண்டுகளுக்கு மேலா 165 ஏக்கர் கிட்ட, ஆனா இருக்கிறது 200 ஆண்டு காலமா அந்த பகுதியில் இருக்க 4-5 தலைமுறை மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் பெரிய பயிர் வச்சு பெரிய இதனால முன்பு இருக்கும், அதை சார்ந்து ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டு அதுவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளா பூர்வீகமா அந்த மக்கள் அந்த மண்ணில் இருக்காங்க. அதை இவங்க வெளியேற்றுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு தோல் தொழிற்சாலை கொண்டு வரணுங்கிறாங்க, செருப்பு தைக்கும் சோர் தொழிற்சாலை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த கடலூர் மாவட்டத்துக்கே ஒட்டுமொத்தமா நீராதாரமா இருக்கக்கூடிய பகுதி திருவந்திபுரம், இந்த பத்தாங்குப்பம், விளையல்பட்டு, இந்த நடுவரப்பட்ட சார்ந்து இருக்கிற மலைப்பகுதி. இந்த பக்கம் சாத்தங்குப்பம், பொதிரிக்குப்பம், பிளஸ் ராமாபுரம், வைசோலப்பாளையம், இப்படி இருக்கிற இந்த மலை கிராமங்கள் சுற்றி இருக்கிற பகுதியா கொஞ்சம் இருக்கிற பகுதியா நீர்த்தன்மை நிறைய எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது. அந்த பகுதியில் நீங்க கொண்டு அந்த இடத்தை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி எந்த விதமான மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் சேர்த்து அவர்களை கருத்தில் கேட்காம அதை ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்லி அதை ஒரு கணக்கு காமிச்சு திடீர்னு ஒரு நாள் 10க்கு மேற்பட்ட புல்டோசரை வச்சு அதை எல்லா மரங்களையும் மக்கள் அப்படியே நிற்க கண்ணுக்கு மாதிரி பிரிவு போட்டு அவர்களை அப்படியே கைது செய்து அதை ஒரு பெரிய இந்த அரசு பெரிய தவறை அவர்கள் மத்தியில் செய்து அந்த மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பா வாக்களிக்கவே தயாரா இல்லை. இப்படி சுற்றி இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் அந்த பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்த விதம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கா இல்ல அங்க இருக்கிற திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுகின்ற இந்த முக்கிய அரசியல் பிரமுகர்களுடைய சொத்துக்கள் அங்க அதிகமா வாங்கப்பட்டதன் விளைவாக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்க போச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு. இது மாதிரி மக்களுக்கு பயன்படும் அப்படின்ற பேர்ல தன்னை வளப்படுத்திக்கிறதுக்காக நிறைய செயல்களை இந்த திமுக அரசு இந்த பகுதியில் செஞ்சு போச்சு. அதனால திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க மக்கள். அதே போல அதிமுக வேட்பாளர் என்பவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் இதே அதிமுக தான் இருந்தது. அவர்களும் இந்த அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த சிப்காட் பிரச்சனைக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரல, அதுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அதே மாதிரி அவர்களும் பெரிய விஷயத்திலையும் பெரிய இன்வால்மெண்ட் காமிச்சு அந்த மக்களுக்கான நிக்கல. அதாவது களத்துல மக்கள் பிரச்சனை என்ற இந்த அரசாங்கம் ரெண்டுமே யார் ஆட்சி அமைத்தாலும் யார் ஆட்சி இருந்தாலும் அவர்கள் என்ன போக்குல கையாளணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. ஆனா அது மக்களுக்கு நல்லது. ஆனா ஆட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுவாங்க பேருக்கு, பட் ஆனா அதை அடுத்தது ஆளுங்கட்சியா வந்தா அதை பேசக்கூட மறுக்கிறாங்க. இது இந்த 2 கட்சியோட அதோட இந்த வேட்பாளர் என்பவர் பெரிய அளவுல இந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர். அது எனக்கு அதிமுகவில் இருக்கிற வேட்பாளர் மீது எனக்கு மிகப்பெரிய அதனால ஒரு சப்போர்ட். அதிமுக அதை சார்ந்து இருக்கிற மக்கள் ஒரு அறிமுகம் இல்லாதவர்கள் இந்த மண்ணை சார்ந்த இந்த ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த இங்கே படித்து இங்கே இந்த மக்களோடய பணி செய்து தொடர்ந்து மக்கள் பிரச்சனை எல்லா போராட்டங்களிலும் இந்த கேள்விப்பாடுக்கான நியாயமான மக்கள் கோரிக்கைகளுக்கு உடன் என்ற என்னை இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க என்றதை நான் முழுசா நம்பி களத்தில் இருக்கிற எனக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு இந்த 10 நாள்ல இந்த மக்கள் என்ன கொண்டாடுறாங்க. அது எனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு தான் தொடர்ந்து களத்தில் நிற்கிறேன். நன்றி நன்றி.